ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தை சேர்ந்த மாணவி இலக்கியஸ்ரீ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 491 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆனால் குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடி காரணமாக உயர்கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவரது மாற்றுத்திறனாளி தந்தை பரசுராமன் தெரிவித்துள்ளார். அரசு கல்வி உதவி வழங்கி தனது மகளின் மேற்படிப்பு கனவை நனவாக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர் செந்தில்குமார். அனைவருக்கும் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் நான் மாற்றுத்திறனாக வாழ்ந்து வருகிறேன். எனது மகள் இலக்கியாஸ்ரீ 10ஆம் வகுப்பு சென்ற ஆண்டில் முடிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் மாற்றுத்திறனாக பி பரசுராமன் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். என்னோட மகள் இலக்கியாஸ்ரீ சென்ற ஆண்டு 2026 கல்வியாண்டில் காவேரிப்பாக்கம் வட்டாரத்திலே 491 500க்கு மதிப்பெண் எடுத்து முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார். நான் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாற்றத்தினாலே அவருடைய கல்வி மேலும் மேலும் உயர்நிலைக்கு போனவர் IS ஆகணும்னு சொல்லிட்டு படிக்க அவளாக இருக்கிறார். எனக்கு அரசாங்கம் அவருடைய கல்விக்காக முழு செலவும் ஏற்று அவருடைய கனவை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மாற்றுத்திறனாளி சார்பாக என் கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். மிகவும் நன்றி ஐயா. அது